ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட பேசணும். டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசினதில் புட்டின் அவர்களுக்கு தான் கூடுதலான ஸ்கோர் அப்படிங்கிறதும், ரஷ்யாவுக்கு வெற்றி. ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு அது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற பெயரும் இப்போது பரவலாக அடிபட்டு இருக்கு. யூரோப் நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லைப்பா, செலன்ஸ்கியை அடுத்த முறை உங்களுடைய பேச்சுவார்த்தையில் சேர்த்துக்கொள்ளுங்கள், அப்படி இல்லைனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்கள்ட்ட ஜெலன்ஸ்கி அவர்களை வச்சு பேசணும் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்திருக்கார் போல். அதனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போது வாஷிங்டனுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கார். 18ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கொள்வார்கள். அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு பீஸ் டீலுக்கு போகுமா, சீஸ்ஃபயரை ஏற்படுத்துமா, இல்லை புட்டின் அவர்கள் மறுபடியும் இந்த போரை மீண்டும் அப்படியே நீட்டிட்டு போவாரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான பதில் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் பல தகவல்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியா தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அலஸ்காவில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. 1867 ரஷ்யா அலஸ்காவை அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க. அந்த அலஸ்கா அப்படிங்கிற பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே 3 உக்ரைனை கொண்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட பகுதியை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்தாங்க ரஷ்யா. ஒரு கட்டத்தில் அலஸ்காவில் வச்சு இந்த ஒரு டாக் நடக்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக இதை பற்றியான டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்கஸ்டு டாபிக் இந்த அலஸ்காவில் நடந்த இந்த டாபிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஊடகங்களும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தை, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரெட் கார்பெட்டில் புட்டின் அவர்கள் நடந்து வந்தது, புட்டின் அவர்களுடைய தலைக்கு மேலே B-2 ஸ்டெல்த் பாம்பர் பறந்தது, அதன் பிறகு இவங்க 2 பேருடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறத பற்றி ஏகப்பட்ட செய்திகளை வெளியிட்டார்கள். ஸோ இது எல்லாமே இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால சீஸ்ஃபயர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. 3+3 மீட்டிங் நடந்துச்சு. அதில் ட்ரம்ப் அவர்கள் சார்பாக ட்ரம்ப் அவர்கள் மற்றும் விட்காஃப் அவர்கள் இருந்தாங்க. அடுத்ததான் அவங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரியுமாக ரூபி அவர்கள் இருந்தாங்க. இந்த பக்கமாக புட்டின் அவர்கள் இருந்தார், அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தார், அதே மாதிரி அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் ஏதாவது எட்டப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த முடிவுகளுமே எட்டப்படாமல் முடிந்து விட்டது. சொல்லப்போனால் இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான். பட் முடிவுகள் எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய்பா சொல்லி புட்டின் அவர்கள் வந்துட்டார். இங்கே என்ன நடந்துச்சு அதுக்கான கண்டிப்பான விளக்கத்தை நான் யார்கிட்ட கொடுக்க போகிறேன், யூரோப் நாடுகளுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அலஸ்கா விட்டு கிளம்பிட்டார் ட்ரம்ப் அவர்களும். நேராக இவர் வாஷிங்டனுக்கு வந்துட்டார். வந்த பிறகு வெள்ளை மாளிகை வழியாக ஒரு அறிக்கை விடப்படுகிறது. யூரோப் நாடுகள் சேர்ந்த தலைவர்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழைப்பு வருது. ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக வெள்ளை மாளிகையில் போய் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியும், அதன் பிறகு ட்ரம்ப் அவர்களிடம் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்கள் இப்போ நடந்த இந்த பேச்சுவார்த்தையை முறியடிக்கும் விதமாக ஹானஸ்ட் இல்லாமல் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதாவது அவர் நடந்துக்கிட்டார்னா நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ரஷ்யாவுக்கு எதிராக தீவிரமான பொருளாதார தடையை உருவாக்கணும். அவங்களுடைய போர்ட் இல்லாட்டி நேவியாக இருக்கட்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய விமானப்படையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு எதிராகவும் பல நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். அதுக்கு நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நேட்டோ அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் இந்த டிஸ்கஷன் முடிவடைந்ததால் நேட்டோவுக்கு இங்கே முக்கியத்துவமே கொடுக்கப்படவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் ஃப்ளட், அந்த ஃப்ளட்டு காரணமாக 300க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டூம்ஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் அவங்களுடைய மக்களுக்கு உதவுறதுக்காக ஏகப்பட்ட உதவி பொருட்களை எந்த இடத்துலலாம் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் அனுப்பி வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போது பாகிஸ்தான் பக்கம் இருந்து வர தொடங்கியிருக்கு. இதே மாதிரி பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடருக்கு முதல் ஆளாக உதவக்கூடிய நாடு இந்தியா தான். ஆனால் இன்னும் இந்தியாவினுடைய உதவிகளோ, இந்தியா கிட்ட அவங்க கேட்ட உதவிகள் அப்படிங்கிறதோ இன்னும் வரவில்லை. இந்தியா உதவுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. கடைசியாக நம்ம விவசாயம், பாகிஸ்தானில் விவசாயம் படுத்துருச்சு, அவங்களுக்கு தேவையான தக்காளிலாம் ஏற்றுமதி பண்ணோம். ஆனால் எங்களுக்கு எதுக்கு இந்தியா கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன கேட்டோமா அப்படின்னு சொல்லி நம்முடைய ப்ராடக்டை பகுதியில் நிப்பாட்டினாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பலரும் பாகிஸ்தானுக்கு உதவணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வருகிறார்கள். பாகிஸ்தானில் மட்டும் ஃப்ளட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்தியாவிலும் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் லேண்ட்ஸ்லைடு வந்து அதுலேயும் 100க்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசாங்கம் விழிப்புடன் செயல்படுவதற்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்குது.
நவம்பர் டிசம்பர் நமக்கு மழை ஆரம்பிச்சிடும், அக்டோபர்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த நேரத்தில் நம்ம கால்வாயெல்லாம் தூர்வாரி இருந்தோம், ஏரியெல்லாம் கரெக்டாக நம்ம தூர்வாரி இருந்தோம்னா பெரிய பிரச்சனை வராது, ஏரியினுடைய முகப்பு எல்லாமே உடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போவே பல இடங்களில் பெரிய அளவில் மழை கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது. கேரளாலாம் தொடர்ந்து 90 நாள் 95 நாள் மழை பெய்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வந்தது என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிற நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கரேபியன் சைடில் இருக்கக்கூடிய ஹுரிகேன் எரின் எக்ஸ்ப்ளோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த எரின் அப்படிங்கிற சூறாவளியும் இப்போது பெரிய அளவில் கேட்டகரி 5 ஸ்டோமாக மாறி இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி வந்திருப்பது கனடாவிலிருந்து தான். ஏர் கனடா அவங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மனிதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10,000க்கும் அதிகமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விமானம் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அவங்களுக்கும் யூனியன் சார்பாக, அரசாங்கம் சார்பாகவும், அதே மாதிரி அந்த நிறுவனம் சார்பாகவும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஏர் கனடா அவங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டோ ஆர்டிகல் 5 டைப் செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறத நம்ம யாருக்கு கொடுக்கலாம், உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை இப்போ ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனி எந்த ஒரு ப்ரீ கண்டிஷனும் இல்லாமல் தான் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீ கண்டிஷன் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கூட புட்டின் அவர்கள் எல்லாருடைய அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறார் ரஷ்யாவில் வச்சு. எஸ், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சீக்கிரமாக சீஸ்ஃபயர் உருவாக வேண்டும், பீஸ் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதே தான் நாங்களும் நினைக்கிறோம். பட் ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத தெரியாமல் நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணாமல் இங்கே பீஸ் டாக் இல்லாட்டி பீஸ் அப்படிங்கிறது வரவே வராது. பிரச்சனைகள் முடிக்கப்பட வேண்டும், எல்லா பிரச்சனைகளையும் முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடித்தால் மட்டும்தான் இதற்கான நிரந்தர சொல்யூஷன் கிடைக்குமே தவிர, அப்படி இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன் எல்லாமே பாதியாக தான் இருக்கும். ஸோ ரஷ்யா எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனையை கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறத புட்டின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஐடிஎஃபினுடைய முன்னாள் ஒரு ஸ்டாஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே வந்து நிறைய பேரை கொண்டு குவிச்சிட்டாங்க. ஒரு 1000க்கும் அதிகமான நபர்களை கொஞ்சம் குவித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் ஒரு யூதர் இல்லாட்டி ஒரு இஸ்ரேல் கொல்லப்பட்டிருந்தால் அதற்கு 50 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவலை அவர் பகிர்ந்திருக்கிறார். ஆல்ரெடி இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமாக பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் அவங்களுடைய உறவினர்கள் தெரு எங்கும் போராட ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்தையே நெத்தன்யாகு அவர்கள் இன்னும் தாங்காமல் இருக்கும்போது அதுக்கு நடுவில் இப்போ 1க்கு 50 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம பழிவாங்க வேண்டும், இதுதான் இஸ்ரேலினுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னைக்கு கூட காசா பக்கம் இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவை ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கையகப்படுத்தி விட்டு அதில் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துடன் செயல்பட்டு கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நேரத்தில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் காசா மற்றும் இஸ்ரேல் மேற்கு கரை, அதில் குறிப்பாக மேற்கு கரை பக்கமாக இஸ்ரேல் யூதர்களை மீள்குடியமர்த்தல் செய்ய போகிறார்கள், அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க என்கிற தகவலுக்கு பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் மீள்குடியமர்த்தல் செய்தீர்கள் என்றால் மீண்டும் இஸ்ரேல் காசா பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு நாடு அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பறிப்பதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கீங்க. இது மீண்டும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய இந்த முடிவுக்கு பிரான்ஸ் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை அவங்களுடைய மீடியாவிலும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் மாதிரியான மேற்குலக நாடுகள் இஸ்ரேலினுடைய இந்த செயலுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருப்பது இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரேலினுடைய குருவான அமெரிக்காவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடக்டிவ் ஒரு மீட்டிங் தான் நான் ட்ரம்ப் கூட இருந்தது அப்படிங்கிற அந்த தகவலை புட்டின் அவர்கள் பகிர்ந்திருப்பதால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறார். காரணம் இருக்கு. எஸ், நான் 6 யுத்தங்களை நிப்பாட்டியிருக்கேன். 6 யுத்தங்கள் நடைபெறாமல் தடுத்தது இதே ட்ரம்ப் தான். இது 7வது யுத்தம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட எனக்கு நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம். நார்வே அரசாங்கத்திடமே கேட்டிருக்காரு, நீங்கள் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சொன்னாங்க, எந்த விதமான லேண்ட் ஸ்வாப்பிங் இல்லாமல் இந்த பிரச்சனையை சீஸ்ஃபயர் ஏற்படுத்தி விட்டார் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னா அவருடைய பெயரை நாங்களே நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஸ்வாப்பிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் உறுதியான பதிலே அவர் சொல்லவே இல்லை. பட் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை விட்டுக் கொடுப்பதற்கான துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமையில தான் இப்போது ரஷ்யா இருந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இப்போ உக்ரைனில் எடுத்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரஷ்யாவினுடைய இடங்கள் தான். எங்களுடைய இராணுவ வீரர்கள் கால் வைக்கக்கூடிய இடம் அது ரஷ்யாவினுடைய ஒரு இடமாகத்தான் நாங்கள் பாவிப்போம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் கூறியிருப்பது அடுத்ததாக உக்ரைனுக்கான பிரச்சனையை மேலும் அதிகரிக்கலாம்.
கிரீமியாவே எங்களுடைய தான், நாங்கள் அதையே திரும்ப எடுப்போம், அப்படின்னா மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்ன உக்ரைன், இப்போ உக்ரைனுடைய பல இடங்களையும் நீ விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற புட்டின் அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். காசா ரெசிடென்ஸுக்கு விசிட்டிங் விசா அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு விசிட்டிங் விசா கொடுக்கப்படாது என்கிற அறிவிப்பை அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போது அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவருக்கு ரெட் கார்பெட் விரிக்கப்படுமா, இல்லை சாதாரணமாக நடந்து தான் வருவாரா என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேங்க் மற்றும் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பதாக சீனா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பற்றியான முழு அலசலையும் இப்போது பல ஊடகங்களும் செய்து வருகிறது. புட்டின் அவர்களுக்கு இந்த ஒரு மீட்டிங் காரணமாக என்ன நன்மை நடந்தது அப்படின்னு கேட்டால், உலக நாடுகளுக்கு மறுபடியும் புட்டின் அவர்கள் ஒரு மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். எஸ், வி ஆர் த சூப்பர் பவர். நாங்களும் ஒரு சூப்பர் பவர் தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. பார்த்தீங்களா, அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர்னா அது கூடவே நிற்கக்கூடிய நாங்களும் ஒரு சூப்பர் பவர் தானே அப்படிங்கிறத உலக நாடுகள் இப்போது பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது புட்டின் அவர்களுடைய வெற்றி, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டிசாஸ்டர் தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.